நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மச்சான் கல்யாணத்திற்காக மனைவியுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்த நபர் வீட்டின் பின்பக்க வாசலில் நின்று கொண்டிருந்த போது திடீரென பாய்ந்து வந்த இளைஞர் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென கத்தியை எடுத்து வெறிதீர வெட்டி கொன்ற பயங்கரம். 2 நாட்களில் மச்சானுக்கு கல்யாணம் நடக்கவிருந்த நிலையில் அக்கா கணவரை இளைஞர் வெட்டி கொன்றது ஏன்? கலகலப்பாக இருந்த கல்யாண வீடு துக்க வீடாக மாறியதன் பின்னணி என்ன? வீட்டை சுத்தி சீரியல் லைட், வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்களோட சிரிப்பு சப்தம்னு கலகலப்பா இருந்த கல்யாண வீடு இப்படி துக்க வீடா மாறும்னு யாரும் கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி மணவாளக்குறிச்சி பக்கத்துல உள்ள கீழமுட்டம் பகுதியை சேர்ந்தவர் ரூபன் கிங்ஸ்லி. கத்தார் நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி ஆண்ட்ரோ அனிட்டா 2 குழந்தைகளோட கீழமுட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆண்ட்ரோ அனிட்டாவுக்கு சொந்த ஊர் கீழமுட்டத்துக்கு பக்கத்துல உள்ள கடியப்பட்டணம். இந்த ஊரை சேர்ந்த ஜான் குமாருங்கிறவரும் ரூபன் கிங்ஸ்லியும் நண்பர்கள். கணவரோட ஃப்ரெண்ட் கூடவே சொந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால ஜான் குமாருக்கும் ஆண்ட்ரோ அனிட்டாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இடையில ஜான் குமார் கிட்ட இருந்து ஆண்ட்ரோ அனிட்டா கொஞ்சம் கொஞ்சமா 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கினதாகவும் ஜான் குமார் கிட்ட இருந்து பணம் வாங்கி வேறு ஒரு சிலருக்கு கடன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா கடன் வாங்கி பல மாதங்களாகியும் ஆண்ட்ரோ அனிட்டா பணத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. பணம் இப்ப வரும் நாளைக்கு வரும்னு பொறுத்து பார்த்த ஜான்குமார் ஆண்ட்ரோ அனிட்டா கிட்ட கொடுத்த கடனை திருப்பி கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு. அப்போ தன்னோட கணவர் வெளிநாட்டுல இருந்து இன்னும் பணம் அனுப்பல, அவரே கொஞ்ச நாள்ல ஊருக்கு வந்துருவாரு, அவரு வந்ததும் கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு ஆண்ட்ரோ அனிட்டா ஜான்குமார் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கிடையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ரூபன் கிங்ஸ்லி கத்தார் நாட்டில இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆண்ட்ரோ அனிட்டா சொன்ன மாதிரியே அவங்களோட கணவர் சொந்த ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம பணம் நமக்கு கிடைச்சிரும்னு ஜான்குமார் நம்பிக்கையில இருந்திருக்காரு. ஆனா ரூபன் கிங்ஸ்லி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜான்குமாருக்கு அவரோட பணம் வந்த பாடில்ல. கொடுத்த காசு திரும்ப வராததுனால கடுப்பான ஜான்குமார் ரூபன் கிங்ஸ்லியோட வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கந்து வட்டி கேட்டு டார்ச்சர் பண்றதாவும் வீடு தேடி வந்து மிரட்டுறதாவும் ஜான்குமார் மேல ரூபன் கிங்ஸ்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனுடைய அடிப்படையில போலீஸ் ஜான்குமாரை கூப்பிட்டு கண்டிச்சதா சொல்லப்படுது. கொடுத்த காசை திருப்பி கொடுக்காம கந்துவட்டி கேட்டு மிரட்டுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரூபன் கிங்ஸ்லி மேலையும் அவரோட மனைவி ஆண்ட்ரோ அனிட்டா மேலையும் ஜான்குமாருக்கு கொலைவெறியை உண்டாக்கி இருக்கு. இதுக்கு மத்தியில ஆண்ட்ரோ அனிட்டாவோட தம்பிக்கு புதன்கிழமை நிச்சயதார்த்தமும் வெள்ளிக்கிழமை கல்யாணமும் நடக்கவிருந்துச்சு. அதனால செவ்வாய்க்கிழமையே ரூபன் கிங்ஸ்லியும் ஆண்ட்ரோ அனிட்டாவும் கடியப்பட்டணத்துல உள்ள ஆண்ட்ரோ அனிட்டாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வெளியூர்ல உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துல பங்கேற்கிறதுக்காக வந்திருக்காங்க. வீடே கலகலன்னு இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரூபன் கிங்ஸ்லி வீட்டுக்கு பின்புறத்துல நின்னுக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஜான்குமாரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. ரூபன் கிங்ஸ்லி வீட்டுக்கு பின்புறத்துல நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்த ஜான்குமார் அவர்கிட்ட போய் தகராறு பண்ணியிருக்காரு. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா கந்துவட்டி கேட்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு கேட்டு எகிரி இருக்காரு. அப்போ ரூபன் கிங்ஸ்லியும் பதிலுக்கு கோபமா பேசினதும் 2 பேருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் எல்லை மீறி போனதுல ஜான்குமார் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரூபன் கிங்ஸ்லிய சரமாரியா வெட்டி இருக்காரு. ஒரே வெட்டுல ரூபன் கிங்ஸ்லி சுருண்டு விழுந்திருக்காரு. ஆனா தலைக்கேறின கொலைவெறியில இருந்த ஜான்குமார்
ரூபன் கிங்ஸ்லிய 18 முறை கொடூரமா குத்தி கிழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. பலத்த காயமடைஞ்ச ரூபன் கிங்ஸ்லி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரூபன் கிங்ஸ்லியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ரூபன் கிங்ஸ்லிய கொன்னுட்டு ஜான்குமார் வேகமா தப்பிச்சு ஓடினத அந்த ஏரியாவில் உள்ள ஒரு சில பேரு பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில போலீஸ் அவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த நிலையில மறுநாள் காலையில ஜான்குமாரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிட்டாரு. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு கந்துவட்டி கேட்டதா பொய் புகார் கொடுத்ததாவோ, அது சம்பந்தமா பேசினப்ப குடும்பத்தை பத்தி தவறா பேசினதாவோ, அந்த கோபத்துலதான் ரூபன் கிங்ஸ்லிய வெட்டி கொன்னுட்டதாவோ ஜான்குமார் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. தீர்த்தவாரி குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீன்கள் சிக்கும் என எதிர்பார்த்த நேரத்தில் ஆண் சடலம் மிதந்து வந்ததால் அதிர்ச்சி. தற்கொலையா கொலையா என தெரியாமல் குழம்பிய போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் தலைகீழாக மாறிய வழக்கு. இளைஞருக்கு மதுவை கொடுத்து நீரில் மூழ்கடித்து கொன்ற கும்பல். உயிர் நண்பர்களே இளைஞரின் உயிரை பறித்தது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? மலை, ஆறு, குளம்னு பார்க்கறதுக்கே பசுமையா இருக்கிற சின்ன கிராமம் தான் கிளியூர். கிட்டத்தட்ட 800 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வர இந்த சின்ன கிராமத்துல 27ஆம் தேதி மதியம் நடந்த ஒரு சம்பவம் அங்க உள்ள மக்களையே சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது. தினந்தோறும் பக்தர்கள் வந்துட்டு போற தீர்த்தவாரி குளத்துல சின்ன பசங்க மீன் பிடிச்சிட்டு இருக்க, அந்த குளத்துல 24 வயசுல ஒரு ஆண் சடலம் மிதந்துட்டு வந்திருக்குது. அதை பார்த்ததும் பயந்து போன அந்த சின்ன பசங்க ஓடி போய் கிராமத்துல உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு குளத்தை நோக்கி ஓடி வந்த மக்களும் ஆண் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீயணைப்பு வீரர்களை வர வச்சு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இறந்து கிடந்த இளைஞர் யாருன்னு விசாரிச்சப்ப, இது எனக்கு தெரிஞ்ச பையன் சுபாஷ்னு அங்க இருந்த ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் சுபாஷ் கள்ளக்குறிச்சியில உள்ள நரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கூலி தொழில் வேலை பார்த்துட்டு வந்த சுபாஷ் குளத்துக்கிட்ட எப்படி வந்தாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல வேற ஏதாவது வில்லங்கம் இருக்குதான்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். இதுக்கு நடுவுல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸையே புரட்டி போட்டிருக்கு. சுபாஷ் உடம்புல வெளிப்பக்கம் எந்த காயமும் இல்லைனாலும் அவருக்கு யாரோ மூக்கு முட்டை மதுபானத்தை கொடுத்து இரும்பு கம்பியால தலையில அடிச்சிருக்காங்கன்னும், அதுலதான் சுபாஷோட உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்க வேறு கோணத்துல கையாள ஆரம்பிச்ச போலீஸ் சுபாஷ யார் தலையில அடிச்சது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடி தீவிர விசாரணையில ஈடுபட்டாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா தீர்த்தவாரி குளத்துக்கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியணும். அப்பதான் சுபாஷுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா தெரியும்னு முடிவு பண்ண காவலர்கள் குளம் இருக்கிற ஏரியால உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒண்ணு விடாம அலசிருக்காங்க. அதுல 2 இளைஞர்களோட சுபாஷ் குளத்துக்கிட்ட உட்கார்ந்து பேசி சிரிச்சுட்டு இருந்ததும், அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து சுபாஷ குளத்துல தள்ளி துடி துடிக்க மூழ்கடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதும் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றின காவலர்கள் செல்போன் சிக்னலை வச்சு அந்த 2 இளைஞர்களையும் கையும் களவுமா பிடிச்சு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரணை நடத்திருக்காங்க. உங்க பேரு என்ன, எதுக்காக சுபாஷ இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தன் பேரு பிரகாஷ்னு இன்னொருத்தன் பேரு ஐயனார்ங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்தடுத்து நடத்தின விசாரணையில தான் சுபாஷ எதுக்காக இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நரிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் பெங்களூர் சட்டக்கல்லூரியில சட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கார்.
அவருக்கு 18 வயசுல ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த சுபாஷும் பிரகாஷும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுபாஷ் பிரகாஷை பார்க்கறதுக்காக அடிக்கடி அவரோட வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ பிரகாஷோட தங்கச்சிக்கும் சுபாஷுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசி பழக ஆரம்பித்த அந்த இளம்பெண் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனுக்கே தெரியாம சுபாஷை லவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. சுபாஷுக்கும் தன்னோட தங்கச்சிக்கும் இடையில இருக்கிற காதல் விவகாரம் ஒரு நாள் பிரகாஷுக்கு தெரிய வந்திருக்கு. உயிர் நண்பனாச்சேன்னு வீட்டுக்குள்ள விட்டா உன் புத்திய காட்டிட்டல்ல அப்படின்னு கேட்டு சுபாஷ் கூட சண்டை போட்டிருக்காரு பிரகாஷ். அதே மாதிரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்மளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, நீ ஜாலியா லவ் பண்ணிட்டு அவங்க கூட ஊரை சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு தங்கச்சிய கண்டிச்சிருக்காரு. எவ்வளவு கத்தி கோபப்பட்டு சண்டை போட்டாலும் 2 பேருமே பிரகாஷோட பேச்ச கேட்கறது மாதிரி தெரியல. அதனால பிரகாஷ் வீட்டுல தினந்தோறும் சண்டை சச்சரவாகவே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த பிரகாஷ் சுபாஷோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கார். கூட தன்னோட ஃப்ரெண்டான ஐயனாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பக்காவா சதித்திட்டம் தீட்டியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு காலையில சுபாஷுக்கு போன் பண்ண பிரகாஷ், சாரி மச்சான், உன்கிட்ட கோவமா நடந்துகிட்டதுக்கு இப்பதான் எனக்கு புரிஞ்சது, நீதான் என் தங்கச்சிக்கு பொருத்தமான பையன்னு உருட்டி இருக்கார். பிரகாஷ் அப்படி பேசினதை கேட்டதும் அப்பாவியான சுபாஷ் அப்படியே நம்பி இருக்கார். அதுக்கு பிறகு நைஸா பேச்சு கொடுத்து சுபாஷை கிளியூருக்கு வர வச்சிருக்கார். அடுத்து சுபாஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரகாஷும் ஐயனாரும் சுபாஷ் கிளியூருக்கு வந்ததும் மது குடிக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி வாங்கி வச்சிருந்த மதுவை சுபாஷுக்கு ஊத்தி கொடுத்திருக்காரு பிரகாஷ். ஆனா மது குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோங்கிறது சுபாஷுக்கு அப்ப தெரியல. அதுக்கு பிறகு தீர்த்தவாரி குளத்துல குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சுபாஷை குளத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போனதும் ஃபுல் போதையில இருந்த சுபாஷை 2 பேரும் சேர்ந்து கழுத்த நெரிச்சும் இரும்பு கம்பியால தலையில தாக்கியும் கொன்னிருக்காங்க. அதுல நிலக்குலைஞ்சு போன சுபாஷை தீர்த்தவாரி குளத்துல மூழ்கடிச்சு கொடூரமா கொன்னுட்டு தடலத்தை அங்கேயே வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. 20 நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக நடந்த திருமணம் முடிந்த கையோடு தேனிலவு சென்ற இளம் ஜோடி. தேனிலவு சென்ற 4 நாட்களில் கணவனும் மனைவியும் மாயமானதால் அதிர்ச்சி. வனப்பகுதிக்கு அருகே கேட்பாரற்று நின்ற இருசக்கர வாகனம். 5 நாட்களுக்கு மேலாக சல்லடை போட்டு தேடி வரும் காவல்துறை. அடுத்தடுத்த தொடர் சம்பவங்களால் அச்சத்தில் திளைக்கும் மக்கள். தேனிலவு சென்ற இளம் தம்பதிக்கு நடந்தது என்ன? ஹனிமூனுக்கு போன அண்ணங்கிட்ட எங்க இருக்கான் என்ன பண்றான்னு கேட்போம்னு நினைச்சு தம்பி சச்சின் ரகுவன்ஷி அண்ணன் ராஜா ரகுவன்ஷிக்கு போன் பண்ணியிருக்காரு. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணனே திரும்ப கால் பண்ணி பேசுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா 24 மணி நேரமாகியும் அண்ணங்கிட்ட இருந்து கால் வரவே இல்லை. சரி நாம திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம்னு திரும்பவும் கால் பண்ணியிருக்காரு. அப்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்ட சச்சின் உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து போலீஸ் களத்துல இறங்கினதுக்கு அப்புறம்தான் புதுமண தம்பதி காணாம போயிட்டாங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த 29 வயதான ராஜா ரகுவன்ஷிக்கும் சோனம் அப்படிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 11ஆம் தேதி இரு வீட்டார் முன்னிலையில கிராண்டா கல்யாணம் நடந்திருக்கு. ராஜா ரகுவன்ஷி கார் டூரிஸ்ட் பஸ்களை வச்சு டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட மே 20ஆம் தேதி புதுமண தம்பதியினர் ஹனிமூனுக்கு மேகாலயா கிளம்பி இருக்காங்க. கவுஹாத்தில உள்ள புகழ்பெற்ற மா காமாக்கியா கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேகாலயாவுக்கு போனவங்க சில்லாங் பகுதிக்கு போய் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை கண்டுகளிச்சிருக்காங்க. ஷில்லாங்ல உள்ள ஒசுரா மலைக்கு போன ஜோடி மே 22ஆம் தேதி நைட்டு நோங்ரியாட்ல உள்ள ஒரு விடுதியில தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா மே 23ஆம் தேதி காலையில விடுதியிலிருந்து புறப்பட்டவங்க அங்கு உள்ள ஒரு கடையில ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க.
அந்த ஸ்கூட்டியில சில்லாங்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சிரபுஞ்சி பகுதிக்கு போறதுக்காக கிளம்பி இருக்காங்க. போற வழியில சோராரிம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம் இருக்கு. அந்த பகுதியில உள்ள இடங்களை ராஜா ரகுவன்ஷியும் சோனமும் கண்டுகளிச்சுதா சொல்லப்படுது. மே 23ஆம் தேதி காலையில ராஜாவோட அம்மா ராஜா கிட்ட போன்ல பேசி இருக்காங்க. அப்போதான் தானும் மனைவி சோனமும் சிரபுஞ்சிக்கு போக போறதா ராஜா சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டிய வாடகைக்கு எடுத்துக்கிட்டு மனைவி கூட சிரபுஞ்சியை நோக்கி கிளம்பி போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு தான் ராஜாவோட தம்பி சச்சின் அண்ணனுக்கு கால் பண்ணி இருக்காரு. அப்பத்திலிருந்து ராஜாவோட போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. மறுநாளான மே 24ஆம் தேதியும் ராஜாவோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் தான் சச்சினுக்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் போலீஸ் மூலமா மேகாலயா போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. மேகாலயாவில் உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில வச்சுதான் இந்த புதுமண தம்பதி காணாம போயிருக்காங்க. மே 23ஆம் தேதி தான் ராஜாவோட அம்மா கடைசியா அவர்கிட்ட போன்ல பேசி இருக்காங்க. அதே தேதி அந்த புதுமண தம்பதியை பார்த்ததா சில்லாங் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில பேரு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு போன ஆக்டிவா வாகனம் சுற்றுலா தலமான சோராரிம் பகுதியில கேட்பாரற்று கிடக்கிறத போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. ராஜாவோட செல்போனும் மனைவி சோனமோட செல்போனும் கடைசியா அந்த இடத்துல தான் ஆன்ல இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப காணாம போன கணவன் மனைவி அந்த சோராரிம் பகுதிக்கும் சிரபுஞ்சி பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில வச்சுதான் மிஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கறத உறுதியாகி இருக்கு. மே 23ஆம் தேதி காணாம போனவங்களை தேடுற பணி 5வது நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள ராஜா ரகுவன்ஷியோட உறவினர்களும் சோனமோட உறவினர்களும் மேகாலயாவுக்கு வந்து போலீஸோட சேர்ந்து அவங்களும் தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ராஜா மற்றும் சோனமோட செல்போன்கள் லாஸ்டா ஆன்ல இருந்த இடம் பெரும்பாலும் வனப்பகுதி தான். சுத்திலும் அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் இருக்கிறதுனால கடும் சவால்களுக்கிடையில போலீஸ் தீவிர தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சுத்தி பார்க்கணும்னு நினைச்சு காட்டு பகுதிக்குள்ள போய் திரும்ப வெளிவர தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்கள யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களாங்கிறது விடை தெரியாத மர்மமாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. புதுமண தம்பதி காணாம போன கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்துல கடந்த ஏப்ரல் மாசம் ஹங்கேரி நாட்டிலிருந்து சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி ஒருவர் காணாம போயிருந்தார். அவரை காணும்னு உறவினர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 12 நாளைக்கு அப்புறம் அங்க உள்ள வனப்பகுதியில மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. ஆக மொத்தம் மேகாலயாவில் உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்துக்கு வந்தவங்க காணாம போறது கடந்த 1 மாசத்துல மட்டும் இது 2வது சம்பவம். நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ராஜாவையும் சோனமையும் கடத்திட்டு போயிருக்காங்களா, இல்ல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாம சொந்தக்காரங்கள்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. உள்ளூர்காரங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவங்களை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூனுக்கு வந்த புதுமண ஜோடி காணாம போனதுனால மேகாலயாவுல பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டை பார்ப்பதற்காக சென்ற நபர் கட்டடத்திற்குள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த இளைஞர், சடலத்தின் அருகே கிடந்த செல்போனை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். கொடூர கொலைக்கு என்ன காரணம்? போலீசின் தீவிர தேடுதல் வேட்டையில் கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? காலங்காத்தால 5 மணிக்கு கோவை பெரிய மத்தம்பாளையத்துல புதுசா கட்டிட்டு வர்ற வீட்டுக்கு போயிருக்காரு கணேசமூர்த்தி. உள்ள நுழைஞ்சதும் ரத்த காயங்களோட ஆண் சடலம் ஒண்ணு கிடந்ததை பார்த்து பயந்து போன கணேசமூர்த்தி உடனே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கார். விஷயம் தெரிஞ்சதும் மின்னல் வேகத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஆண் சடலத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இளைஞர் யாரு, இங்க எப்படி வந்தாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணையில இறங்குனாங்க. தலையிலையும் உடம்புலையும் ரத்த காயங்களோடு இறந்து கிடந்ததை வச்சு யாரோ அவரை கொலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச போலீஸ்
கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருந்த மொத்த சிசிடிவி கேமராக்களையும் சல்லடை போட்டு அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த இளைஞரை ஒருத்தர் இரும்பு கம்பியால சர்ற மாதிரியா அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனது பதிவாகி இருந்திருக்கு. அதோட சடலத்துக்கு பக்கத்திலேயே செல்போன் ஒண்ணு இருந்திருக்குது. சிசிடிவி காட்சியையும் செல்போனையும் வச்சு கொலையாளிய கண்டுபிடிச்சவங்க அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிஞ்சிருக்குது. கூட்டாளிங்க கொஞ்சம் பேரோட சேர்ந்து திருட்டு வழிப்பறின்னு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு ராக்கெட் ராஜா. கோவை பெரியநாயக்கன் பாளையத்துல இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் செய்யறதுக்குன்னே 4-5 கேங் இருக்கிறதா சொல்லப்படுது. திருட்டு வழிப்பறியில கிடைக்கிற பணத்தை புது கூட்டாளிங்க கூடவே பங்கு பிரிச்சிருக்கார். இது பழைய கூட்டாளிங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அத்தோட யாரு பெரிய ஆளு, யாரோடது பெரிய கேங் அப்படிங்கிற போட்டியால அடிதடி ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே கிட்டத்தட்ட ராக்கெட் ராஜா மேல 10க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல பெரிய மத்தம்பாளையம் கருப்புசாமி நகர்ல கணேசமூர்த்திங்கிறவரு புதுசா கட்டிட்டு வர வீட்டுல மதுரையை சேர்ந்த 29 வயசான இளங்கோவன்கிறவரு வேலைக்கு சேர்ந்திருக்கார். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ராக்கெட் ராஜா. இளங்கோவன் மேல 2 குண்டாஸ் வழக்குகள் இருக்கு. ராக்கெட் ராஜாவும் இளங்கோவனும் வெவ்வேறு இடங்கள்ல கட்டிட வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அதோட சைட்ல திருட்டுலையும் வழிப்பறியிலையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல இளங்கோவன் கிட்ட ராக்கெட் ராஜா தன்னோட செல்போனை 2000 ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கார். அந்த செல்போனை வாங்குறதுக்காக 25ஆம் தேதி இளங்கோவனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு ராக்கெட் ராஜா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கிட்ட 2 பேரும் மது குடிக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள பாருக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு தன்னோட போனை ராக்கெட் ராஜா கேட்கவே நான் கொடுத்த 2000 கொடுன்னு கேட்டிருக்காரு இளங்கோவன். மது குடிச்சுக்கிட்டே தொடங்கின பேச்சுவார்த்தை ஆரம்பத்துல சுமூகமா தான் போயிருக்கு. ஆனா போதை ஏற ஏற ரணகளமா மாற ஆரம்பிச்சிருக்கு. பார்ல இருந்து வெளியே வந்த பிறகும் கூட அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. போதையில ஒருவருக்கொருவர் வார்த்தையை எக்கு தப்பா விட்டதும் வாய் தகராறு கை கலப்பா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல கையில இருந்த மது பாட்டிலால இளங்கோவனை சரமாரியா தாக்கி இருக்காரு ராக்கெட் ராஜா. அதோட நிறுத்திக்காம கீழே கிடந்த கல்லை எடுத்து இளங்கோவனை தலையிலே போட்டு கொன்னு இருக்காரு. அதுக்கு பிறகு சடலத்தை இளங்கோவன் வேலை பார்த்துட்டு வந்த கட்டடத்துக்குள்ளேயே எடுத்துட்டு போய் போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு ராக்கெட் ராஜா. கணவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மனைவி தொழிற்சாலையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கணவருடன் மாமனார், மைத்துனர் என மூவரும் சடலமாக கிடந்ததால் பேரதிர்ச்சி. தந்தை, 2 மகன்கள் என 3 பேரை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? கொலை வழக்கில் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்கியது ஏன்? நடந்தது என்ன? தொழிற்சாலைக்கு போன மாமனார், கணவர், மைத்துனர் ஆகிய 3 பேரும் நைட்டு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வராததால சரிதா தேவி ரொம்ப பதறி போயிருந்தாங்க. 3 பேருக்கும் போன் பண்ணி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நேரம் ஆக ஆக சரிதா தேவிக்கு பதற்றம் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. அதனால தன்னோட தம்பி தேவேந்திராவுக்கு போன் பண்ணி மாமா இன்னும் வீட்டுக்கு வரல, தொழிற்சாலைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க போன தேவேந்திரா தொழிற்சாலையில இருந்தவங்களை பார்த்து அலறி இருக்கார். ஏன்னா அக்காவோட கணவர் மட்டுமில்ல, அவங்க தம்பி, அவங்க அப்பான்னு 3 பேரும் கழுத்து அறுக்கப்பட்டும் மண்டை 2ஆ பிளந்த நிலையிலையும் கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. 3 பேரையும் அந்த நிலைமையில பார்த்ததும் அதிர்ச்சியான தேவேந்திரா உடனடியா தன்னோட அக்காவுக்கு போன் பண்ணி சொன்ன கையோடு போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உறவினர்கள் வர்றதுக்குள்ள 3 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க இறந்து போனவங்களோட சடலங்களை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சது தெரிஞ்சு கொந்தளிச்சாங்க. நாங்க வர்றதுக்குள்ள எப்படி சடலங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவீங்கன்னு கேட்டு சொந்தக்காரங்க எல்லாம் போராட்டத்துல குதிச்சாங்க.
போலீஸ்காரங்க முறையான விசாரணை பண்ணாம இந்த கொலையை திசை திருப்புறதுக்கு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி உறவினர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் கணவரை பறிகொடுத்த சரிதா தேவி உயர் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்துல தலையிட்டதுக்கு அப்புறம் விசாரணையே சரியான கோணத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலை கேஸ்ல 3 போலீஸ்காரங்களை இடைநீக்கமும் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மஹ்மத்பூர் காம் கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயசான லால்ஜி. இவருக்கு 33 வயசுல குட்டுங்கிற மகனும் 25 வயசுல யத்வீர் அப்படிங்கிற மகனும் இருந்தாங்க. அப்பா 2 மகன்கள்னு 3 பேரும் சேர்ந்து நெவாடா அண்டர் பாஸ் பகுதியில் எலக்ட்ரிக்கல் பொருட்களை உற்பத்தி பண்ற தொழிற்சாலையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மூத்த மகன் குட்டுவோட கல்யாணத்தை லால்ஜி தடபுடலா நடத்தியிருக்காரு. லால்ஜிக்கும் ஜான்பூரை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாவட்ட தலைவர் பால்டுவுக்கும் நடுவுல தொழிற்சாலையை குத்தகைக்கு எடுக்கிறது சம்பந்தமா முன்பகை இருந்திருக்குது. அதாவது லால்ஜி நடத்திட்டு வந்த தொழிற்சாலை அவருக்கு சொந்தமானதுதான். ஆனா கடந்த சில வருஷமா பால்டுவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்காரு. அதுக்கான பணத்தை முழுமையா கொடுக்காம பால்டு இழுத்து அடிச்சுட்டே இருந்ததால லால்ஜி அவரை காலி பண்ண சொல்லிட்டு தொழிற்சாலையை தன்னோட மகன்களோட சேர்ந்து தானே நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த தொழிற்சாலையை அபகரிக்கிறதுக்காக போலி ஆவணங்களை ரெடி பண்ண பால்டு தன்னோட அரசியல் அதிகாரத்தை வச்சு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பார்த்ததா சொல்லப்படுது. லால்ஜியோட தொழிற்சாலையை அவர் பேருக்கு மாற்றவும் முயற்சி பண்ணியிருக்கார். தொழிற்சாலை யாருக்கு சொந்தமானதுங்கிறது தொடர்பான கேஸும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பால்டுக்கும் லால்ஜிக்கும் இடையில பல முறை சண்டை வந்திருக்குது. இந்த நிலையில தான் கடந்த 21ஆம் தேதி வழக்கம் போல தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருந்த லால்ஜி கிட்ட போய் பால்டு தகராறு பண்ணியிருக்கார். கூட தன்னோட மகன் கோலுவையும் மருமகன் நாகமணி உட்பட சில அடியாட்களையும் அழைச்சிட்டு போயிருக்கார். தொழிற்சாலையில லால்ஜியோட அவங்க பசங்க குட்டுவும் யத்வீரும் இருந்திருக்காங்க. அப்போ இரு தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க இருந்த இரும்பு கம்பியை எடுத்து லால்ஜியையும் அவங்க பசங்களையும் கொடூரமா கொன்னுட்டு பால்டுவும் அவங்க கூட வந்த ஆட்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பால்டு, கோலு, நாகமணி ஆகிய 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களாங்கிற கோணத்துல போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்தகவு